ஸ்பெஷல் கிச்சனில் மின் மில்க் போட்டு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் மின் மில்க் போட்டு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அரிசி 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். இதை ஒரு 1/2 hour தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் மின் மில்க்கு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இது அளவு இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள் மின் மில்க்கு. நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து நான் வெந்நீரில் போட்டு வச்சுக்கிறேன் ஒரு 10 நிமிஷம். இது ஒரு 2 முறை தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இது வெந்நீரில் போட்டு வைக்கணும். உள்ளே ஏன்னா பூச்சி கீச்சி இருந்தாலும் செத்துடும் வெந்நீரில் போடுறதால. வெந்நீரில் போட்டு அதுக்கு பிற்பாடு பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். பட்டை 4, கிராம்பு 4, ஒரு அன்னாச்சி பூவு, 2 ஏலக்காய், கல்பாசி ஒரு கைப்பிடி, பிரிஞ்சி இலை 3 இலை போட்டுக்கலாம். வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு முன்னாடியே போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 1/4 கிலோ போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கைப்பிடி போட்டுக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு 50 கிராம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கேரட் 50 கிராமு, பீன்ஸ் 50 கிராமு. உங்களுக்கு பிடிச்ச காய் எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். லெமன் 6 பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். தயிர் புளிப்பு இல்லாத தயிர், கெட்டி தயிர் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். மின் மில்க்கு நம்ம வெந்நீரில் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா வெந்நீரில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணுங்க. ஒரு 2 தண்ணி ஊற்றி தனி மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் 4 போட்டுக்கிறோம், பார்த்துன்னு போட்டுங்க. கலர் பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் 3 கிளாஸு அரிசி போட்டேன். நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு.
தண்ணி கொதி வரட்டும். லைட்டாக மூடி வைப்போம். தண்ணி கொதி வந்துடுச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம போட்ட காரம் திட்டமாக இருக்குது. அரிசி 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துட்ட பிறகு தான் அரிசி போடணும். அரிசியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஆனால் நான் வெயிட் போடல, மூடி சும்மா தான் போட்டு வச்சுக்கிறேன், வெயிட் போடல. தண்ணி கொஞ்சம் வற்றிட்ட பிறகு தான் நம்ம நல்லா லாக் பண்ணிவிட்டு மூடியை வெயிட் பண்ணோம். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டின பிறகு ஒரு முறை கிண்டி விட்டு மேலே கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் மேலே. மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். என்னோடய அரிசிக்கு வந்து 2 விசில். நீங்கள் போடுற அரிசிக்கு எத்தனை விசில்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும், தீ கம்மி பண்ணிடணும். நான் தீ கம்மி பண்ணிட்டேன். 10 நிமிஷம் இருக்கட்டும் வெயிட்டு. அதுக்குள்ளே 2 விசில் வந்துடும். 2 விசில் வந்துடுச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பிரியாணின்னு பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. 2 விசிலில் சாதமாக வந்துடுச்சு, ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் மின்மேற்கு போட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ணோம். நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செஞ்சேனோ அதுமாரி செஞ்சு பாருங்கள். பிரியாணிக்கு நான் வெங்காய பச்சடி போட்டு வச்சுக்கிறேன். நான் எப்படி செஞ்சேனோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.